கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளுக்காக இசப்பாவுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றப் போகிறார். இந்த நாளில் பிறந்த நாளை காண்கிற உங்களை வாழ்த்துகிறேன். திருமண நாளை காண்கிற உங்கள் குடும்பம் அனைத்தையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த ஜீவ வார்த்தைக்கான வசனத்தை கேட்போமா? 1 நாளாகமும் 17:27. இப்போது உமது அடியவன் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு உங்களை ஆசீர்வதித்தருளீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்தபடினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் என்றான். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு வீட்டை ஆசீர்வதிப்பார். இன்றைய ஜீவ வார்த்தையின் தலைப்பு வீட்டை ஆசீர்வதிப்பார். தாவீது சொல்லாரு, என் வீடை நீர் ஆசீர்வச்சதுனால என்றென்றைக்கு என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். நம்முடைய வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாருடைய வாழ்க்கையிலும் வீடு முக்கியமானது. அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்கணும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது நம்முடைய வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வீட்டில் இருக்கும். என்ன இருக்கும்? சமாதானம் இருக்கும், நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்கும், அன்பு இருக்கும், நம்ம வாழ்க்கையில் தேவைகள் சந்திக்கப்படும். அந்த வீட்டில் கர்த்தருடைய வழிநடத்தல் இருக்கும். கர்த்தர் பேசுவார். வீட்டில் ப்ரேயர் இருக்கும், வேத வாசிப்பு இருக்கும், சண்டை இருக்காது. இதுதான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிற ஒரு வீடு. சில வீடுகளை பாருங்கள், நரகம் தோற்று போயிடும். எப்பவும் குழப்பமும் சண்டையும் பிரிவினையும் ஒற்றுமையில்லாத நிலைகளையும் வறுமையும் ஒரு நல்ல தெளிவான முடிவெடுக்க முடியாத நிலைகளும் ஒரு வெளிப்பாடு இருக்காது. ஒரு இருள் அனுபவங்கள்லாம் பார்க்க முடியும். சில குடும்பங்களை சில வீடுகளை சந்திக்கும் போது பார்ப்பேன், இருள் நிறைந்து இருக்கும். ஒரு தேவ பிரசன்னம் இருக்காது. அப்படிப்பட்ட வீடுகள் நிறைய இருக்குது. உங்கள் வீடு கூட சிலவில் அப்படி இருக்கலாம். வீட்டில் எப்பவுமே ஒரு இருள், பிசாச நடமாட்டம், ஒரு மரணத்திகள், குழப்பம், வறுமை, சாப்பிட முடியாது, சாப்பாடு இல்லாத நிலைகள், வஸ்திர குறைவு, இப்படிலாம் இருக்குதா? ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஏசப்பா எங்கள் வீட்டை ஆசீர்வதிச்சிருங்க, ப்ளஸ் பண்ணிடுங்க. ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அவ்வளோதான். ஆசீர்வாதம் என்ன? ஏசப்பா இந்தப்போ 2 மீன் ஆசீர்வதிச்சோன்னு பெருகிட்டு அங்கே ஒரு மேன்மை உண்டாகும். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்துக்கு மகிமை அதுதான். அவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அங்கே ஒரு குறைவு எல்லாம் இல்லாமல் ஒரு நீரூற்று மாதிரி. ஈசாக்கு ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆசீர்வதிச்சோன்னா அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைகிறான். 100 மடங்கு பலன் அடைகிறான். வர வர விருத்தி அடைச்சிட்டான். பெரியாளாக மாறிட்டான். இப்போ பெரியாளாக மாறதுக்கு மட்டும் இல்லை, ஆசீர்வாதனாலே அங்கே ஒரு குறைவில்லாத ஒரு நிறைவு உண்டாக்கப்படுது. அதுவும் உங்கள் வீட்டில் ஆண்டு செய்ய போகிறாரு. புரியுதா உங்களுக்கு? எத்தனை நாளும் குறைவை சந்தித்து கொண்டு உங்கள் வீடு, உங்கள் குடும்பம் இன்னும் ஒரு நிறைவை சந்திக்க போகுது. அது காரணம் ஏசப்பா ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் வீட்டை ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு ஜெபிக்க போகிறேன். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, தாவீதுடைய வீட்டை ஆசீர்வதித்த ஆண்டவர் எல்லாருடைய வீட்டையும் ஆசீர்வதிச்சிருங்க. எந்த வீடு தரித்திரத்தின் வீடாய், வியாதியின் வீடாய், குழப்பத்தின் வீடாய், சண்டையின் வீடாய், வறுமையின் வீடாய் இருக்கிற அந்த வீடுகளை எல்லாம் ஆசீர்வாதம் மாற்றுங்க. ஏசப்பா வீட்டையும் வீட்டில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிச்சு அந்த வீட்டுக்குள்ள சமாதானம், செழிப்பு, மேன்மை, ஜெபிக்கிற ஜெபம், துதிக்கிற துதி எல்லாம் எழும்பட்டும். எல்லா வீடுகளும் ஜெப வீடுகளாய் மாறட்டும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் சொன்னீரே. எல்லா வீடும் ஜெபிக்கிற, துதிக்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிரசம் நிறைந்த வீடுகளாய் மாறுவதாக. வறுமை வெளியேறட்டும், செழிப்பு உண்டாகட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும், நல்ல காரியங்கள் வீட்டில் நடப்பதாக. பொல்லாத பிசாசு ஒவ்வொரு வீடுகளை விட்டு வெளியேறுவானாக இயேசுவின் நாமத்தினாலே. நீர் அப்படி செய்து விட்டி நன்றி. ஜெபத்தை கேட்டி நன்றி. கர்த்தருக்கு ஊழி செய்கிற தேவ பிள்ளைகளுடைய வீட்டிலும் தேவ சமாதானமும் ஆசீர்வாதமும் நிரம்பட்டும் என்று ஜெபிக்கிறேன். ஜெபத்தை கேட்டி நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.